கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள நாற்றம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த 50 வயதான முனி மல்லப்பா என்பவரின் முகத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தெருநாய் ஒன்று கடித்தது. காயமடைந்த முனி மல்லப்பா தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் சம்பவத்தன்று தனது மகன் வீட்டுக்கு சென்ற நிலையில் திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது தண்ணீரை பார்த்து பயந்து மயங்கிய முனி மல்லப்பாவை சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் முனி மல்லப்பா ராபிஸ் நோய் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் இதுவரை 22 பேர் ராபிஸ் நோய்க்கு பலியாகி இருப்பதாக தெரிவித்திருக்கும் தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் நாய் கடித்தால் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாய்க்கடி அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3.5 lakhsக்கு மேலே நாய்க்கடியால் இது ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதில் 22 பேர் நாய்க்கடினால் பாதிப்பு ஏற்பட்டு ராபிஸ் டெத் ஆகிருக்கு. 2336 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வட்டார மருத்துவமனை, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே நமக்கு நாய்க்கடி மருந்து இருக்குது. நாய்க்கடி, பாம்பு கடி இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் நாய் கடித்த இடத்த ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயோ எது பக்கத்தில் இருக்குதோ அங்கே போயிட்டு அவங்க 4 டோஸ் போடணும். 0th டே, 3rd டே, 7th டே, 28 days. இந்த 4 டோஸும் கண்டிப்பாக போடணும். அதிகமாக நாய்க்கடி கேட்டகரி 1, 2, 3ன்னு இருக்குது. இந்த 2 பைட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது, இல்லை கையில் முகத்தில் கடிச்சிருந்தாலோ அல்லது கேட்டகரி 3 பைட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக இம்யூனோகுளோபுலின்ஸ், ராபிஸ் இம்யூனோகுளோபுலின்ஸும் கொடுக்குறோம். அது அந்த கடித்த இடத்துலையும் அப்புறம் உள்ளேயும் உடலுக்குள்ளேயும் செலுத்துகிறோம். ஸோ இதை மக்கள் நாய்க்கடி ஊசி போட்டுக்கிட்டாலே 100% அவங்க அந்த காப்பாற்றிக்கலாம். கட்டாயம் 4 ஊசி போடணும். 4 ஊசியும் கரெக்டான டேட்டில் போடணும் அப்படிங்கிறது தான் செய்தி. பொதுவாக நாய் கடித்த 12 மணி நேரத்திற்குள்ளாக பாதிக்கப்பட்டவர்கள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அரசு மருத்துவமனையில் நாய்க்கடி ஊசி மருந்துகளை பாதுகாப்பாக குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்த தவறினால் அவை வீரியம் இழந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.